பிறை 8, வஃபாத்துக்கு இன்னும் 3 நாள் இருக்கு. பிறை 8 அன்னைக்கு காலையில் எந்திரிச்சதுல இருந்து கிட்டத்தட்ட அன்னைக்கு பூரா யார் வந்தாலும் யார்கிட்ட பேசினாலும் திரும்ப திரும்ப சொன்னது ஒரு வார்த்தை தான், லஅல்லி லா அல்காக்க பாத ஹாதா. அநேகமாக இதுக்கு பின்னாடி என்ன பார்க்க முடியாது, அநேகமாக இதுக்கு பின்னாடி என்ன பார்க்க முடியாது. இந்த வார்த்தையை வெறுமனே மனைவிமார்கள்ட்ட மட்டும் சொன்னால் பரவாயில்ல, வர்றவங்க எல்லாம் சந்திக்கிற அத்தனை பேர்த்திட்டையுமே அதை சொல்கிறாங்க. உடலுடைய சூடு, பொதுவாக அந்த காலத்தில் சூட்டுக்கு எதிர் வைத்தியம் தான் பண்ணுவாங்க. எதிர் வைத்தியம்னா குளிர்ச்சியை கொடுக்கணும் சூடாகி போன உடம்புக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஃபாத்தை பற்றிய செய்திகளில் வருகிறது, தோல் பையின்னு சொல்லுவாங்க, ஜராப்னு அரபியில் சொல்லுவாங்க. தோல் பை, ஒரு குடன்னு வச்சுங்களேன், தோலினால் ஆன ஒரு குடன்னு வச்சுங்களேன், 7 தோல் பை நிறைய தண்ணியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே ஊற்றுனாங்க. ஊற்ற சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கடுமையான கொதி நிலை. பொதுவாக கொதிக்கிறதுக்கு இந்த நெத்தியில் இந்த பத்து போடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, கொஞ்சம் கூலாக ஏதாவது பத்து போட்டு விடுவாங்க, சூடு இறங்கும். குழந்தைகளுக்கெல்லாம் செய்வோம்ல, ஈரத்துணியில் பத்து போடுவோம். அந்த மாதிரி ஈர தண்ணியை தலையில் ஊற்றுனாங்க. 7 தடவை 7 தோல் குடம் அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஊற்றப்பட்டது. இதெல்லாம் பிறை 8, ரபியுல் அவ்வல் பிறை 8. காய்ச்சலும் குறையலை, ஆனாலும் கஷ்டத்தோடு என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு 4 வக்து தொழுக வச்சுட்டாங்க. அவங்களே தொழுக வச்சாங்க. ஃபஜ்ர், லுஹர், அசர், மக்ரிப் 4 வக்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக வச்சாங்க. முடியலை, இருந்தாலும் மெனக்கட்டு தொழ வைத்தார்கள். இஷாவுக்கு எந்திரிக்க முடியலை, இஷாவுக்கு படுத்திருக்காங்க. இங்கே ஜமாத்தெல்லாம் உட்கார்ந்துருக்குது பள்ளிவாசலில். ரசூலுல்லாஹ் வந்தால் காமத் சொல்லுவாங்க. அப்போல்லாம் அந்த பழக்கம் இருந்தது. டைமுக்கு காமத்தெல்லாம் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ முஸல்லாவுக்கு வர்றாங்களோ அப்போ தான் காமத்து. எல்லாரும் வாசலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ இருக்கிற மஸ்ஜிது நபவி, உம்ரா ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு தெரியும், பின்னாடி அங்கே தானே தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல இருந்து மெஹராபுக்கு வரணும். சும்மா கொஞ்சம் இப்படி ஒரு 40 அடி 30 அடி வந்தால் தொழு வைக்கிற இடம். வருவாங்கன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. மக்ரிபுக்கு பின்னாலே சாப்பிட்டு விடுகிற பழக்கம் உள்ள சஹாபாக்கள், இஷா முடிந்த உடனேயே உறங்கி போய் விடுகிற பழக்கம் உள்ள சஹாபாக்கள் எல்லாத்தோட தலையும் தூக்கத்தில் இருக்கு, வரலை. காமத்து சொல்ல வேண்டிய பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப நேரம் வரையும் வராதனால ரொம்ப லேட்டாக உள்ளே போகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்வையை போர்த்தி படுத்திருக்கிற நாயகத்தின் மீது கையை வைத்தால் கை கொதிக்குது, அந்த அளவிற்கு சூடு. முதல்ல போய் தொட்டு பார்த்தது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ்வுடைய நெருங்கிய பணிவிடையாளர். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இன்னக துஅகு வஅகன் ஷதீதன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே ரொம்ப கடுமையா சுடுதே, கடுமையான காய்ச்சலா இருக்குதே அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களை விட 2 மடங்கு எனக்கு எதுவாக இருந்தாலும் தரப்படும் அப்படின்னு பதில் சொன்னாங்க. உங்களை மாதிரி 2 பேர்த்தோட காய்ச்சல் எனக்கு வரும். அந்த ஹீனமான பலவீனமான குரலில் பேசினார்கள். பேசவே கண்ணு மூடுது, மயங்கிட்டாங்க. நடுஜாமத்துக்கு போயிட்டு இருக்கிற நேரம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு நிற்கிறாங்க. முழிச்ச உடனே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துட்டாங்க. கொஞ்சம் மயக்க நிலை. பார்த்த உடனே கேட்டாங்க, அசல்லன்னாஸ், மக்கள்லாம் தொழுதுட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அசல்லன்னாஸ் லா யா ரசூலல்லாஹ் வஹும் யன்ததிரூனக், அல்லாஹ்வின் தூதரே இன்னும் யாரும் தொழுகலை, உங்களை எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்காங்க. லா யா ரசூலல்லாஹ் வஹும் யன்ததிரூனக், உங்களை எதிர்பார்த்து அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அப்பன்னா தொழுக போலாம், நடங்க. 4 வக்து அவங்க தான் தொழுக வச்சாங்க. அன்னைக்கு இஷா மட்டும்தானே முடியலை. என்னை எழுப்பி உட்கார வைங்கன்னாங்க. எழுப்பி உட்கார வச்சாச்சு. உட்கார வச்ச உடனே ஒது செய்ய தண்ணி கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தாச்சு. நம்ம பாணியில் சொன்னால் சுமார் 10 மணி 11 மணி, இஷா 8 மணிக்கு நடக்க வேண்டியது. அப்போது தண்ணி கொண்டு வாங்க, கொண்டு வந்தாச்சு. ஊற்றுங்கன்னாங்க. பிறர் ஊற்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒது செஞ்சு முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு எந்திரிக்க முடியலை.
ஹதீஸ்ல அப்படியே வருது, ஃபத்தக அலா அகிபைஹி அலா யதைஹி, இந்த ரெண்டு கையையும் இப்படி வச்சுட்டு ஊண்டி எந்திரிக்கிறாங்க. எப்பவும் அப்படி சிரமப்பட்டு எந்திரிக்கிறது இல்லை, நம்ம வயசானவங்க எந்திரிப்போம்ல, அந்த மாதிரி ஊண்டி எந்திரிச்சவங்க எந்திரிக்கவே விழுந்துட்டாங்க. திரும்ப மயக்கம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு நிற்கிறார்கள், வீட்டினுடைய உறவினர்கள் எல்லாம் நிற்கிறார்கள். 2வது முறை மயக்கம். ரொம்ப நேரம் கழித்து முழிக்கிறாங்க. முழிச்சதில் போன தடவை எந்திரிச்சதோ உது செய்ய தண்ணி ஊற்றினதோ இது எதுவுமே ஞாபகம் இல்லாத மாதிரி மயக்கத்திலிருந்து தெரிஞ்ச உடனே பிலாலை பார்த்த உடனே அதே கேள்வி, அசல்லன்னாஸ், மக்கள் தொழுதுட்டாங்களா? லா யா ரசூலல்லாஹ் வஹும் யன்ததிரூனக், இல்லை அல்லாஹ்வின் தூதரே, அவர்கள் உங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். ஃபஸப்பு அலையல் ஓது, எனக்கு தண்ணி கொண்டு வா, நான் ஓது செய்யணும். திரும்ப 2 தடவை. நான் சுருக்கமாய் முடிக்கிறேன். 3 தடவை எந்திரிச்சு விழுந்தாச்சு. 2வது தடவையும் நடந்துச்சு, 3வது தடவையும் நடந்துச்சு. 3வது தடவையும் விழுந்ததுக்கு அப்புறம் இப்போ முழிச்சது 4வது தடவை. இப்போ போகவெல்லாம் முடியலை. அவங்களுக்கே புரிஞ்சிருச்சு, எந்திரிச்சா நிற்க முடியலை.